வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துருக்க டெக்வில் தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் M31 அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ள மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை கையில் எடுத்தோடனே வெயிட் ரேஞ்ச் கம்பேர் பண்ணும்போது M21 கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இதோட வெயிட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 191 grams. அண்ட் பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 50 வாட்க்கான குயிக் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி USB கேபிள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போலே சில புக்லெட்ஸ் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரே எஜெக்டர் பின் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் பாக்ஸ் உள்ளார இருக்கிற விஷயங்கள். இந்த மொபைல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது, 2 வால்யூம் லாக்கர் கீ இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. டைப் சி சார்ஜிங் கேபிளுக்கான போர்ட் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த மொபைலோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே இருக்குது. அண்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்க முடியும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 4 கேமரா இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா இருக்குது. அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கேமரா இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. பேக் சைடில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மொபைலில் பூட் அப் பண்ணியாச்சு. இப்போ உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.4 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே. இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பர் அமௌண்ட் பெஸ்ட்லெஸ் டிஸ்பிளே வித் வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைல் கேமரா இருக்குது. வீடியோஸ் பார்க்கறதுக்கும் கேமிங் விளையாடுறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டிஸ்பிளே இருக்குது. கலர்ஸில் ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் வீடியோஸில் எப்படி இருக்குன்றத. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பிளாக் அப்படின்ற ஒரு கலர். இது மட்டும் இல்லாமல் ஓஷன் ப்ளூ அப்படின்னு இன்னொரு கலர் இருக்குது. அண்ட் இந்த மாடலோட வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் 18,000 விலை வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வேரியண்ட் இருக்குது. 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் அண்ட் 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் Exynos 9611 ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுலையும். அண்ட் Android 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Mali G72 MP3 கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியும் இருக்குது. இந்த ஒரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 0.383 வாட்/kgக்கான சார் வேல்யூ இருக்குது. நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 8.2.1 வெர்ஷனும் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணுறாங்க. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ஹை கிராஃபிக் செட்டிங்கை வச்சு விளையாடும்போது பார்க்கறதுக்கு கலர்ஸும் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் சின்ன FPS லேக்ஸ் இருக்குது இதில். அண்ட் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் இருக்குது கேமிங் விளையாடும்போது. ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மற்றபடி கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது.
இந்த வீடியோ ஒரு குயிக் ரிவ்யூ மட்டும் தான். அடுத்த வீடியோ நம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். உங்களுக்கு சாம்சங் M31 வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதில் மேலே கார்டு லிங்க் இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் One UI 2.0 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்டு லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்து வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.